ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைல் தான் ரியல்மி நார்சோ 18 ப்ரோ அப்படிங்கிற மொபைல். இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 நாளைக்கு அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயும் அமேசான்லேயும் சேலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நம்ம நுட்பம் அறிவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஓவரால் திக்னஸ் 7.6 mm திக்னஸ்லேயும் 179 கிராம் வெயிட்லேயும் இந்த மொபைலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் ரெசிஸ்டண்டாகவும் டஸ்ட் ப்ரூஃபாகவுமே ஆக்ட் ஆகும். இதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்பீட் சில்வர், ரேஸ் கிரீன் அப்படிங்கிற கலர். எனக்கு இந்த சில்வர் கலர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் OLED கர்வ் டிஸ்பிளே இருக்குது. இதில் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதேமாதிரி 4500 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே இந்த டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக இதில் கேமிங் விளாட்றப்போ 2500 ஹெட்ஸ் வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட்டிங் போகுது. அதே மாதிரி ஆன்டி மிஸ் டச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மொபைலாகவும் ஒரு பிரைட்டான டிஸ்பிளே உள்ள ஒரு மொபைலாகவும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற 4 nanometerல பில்ட் பண்ண ஒரு பவர்ஃபுல் 5G சிப்செட் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காகவே இதில் GT பூஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்மே இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லேக் ஆகாமல் எந்த ஒரு கேமுமே சூப்பராக உங்களால் விளாட முடியும். இதில் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இது ஏற்பட்ட வெரைட்டி ஆப்ஷன்ஸுமே இவங்க கொடுக்குறாங்க. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 14GB வரைக்கும் உங்களால் விர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு SD கார்டு ஸ்லாட் இவங்க ப்ரொவைட் பண்ணல. இது USB OTG சப்போர்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MPக்கான மெயின் கேமரா. இதில் சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே இருக்குது. அடுத்த ஒரு 2 MPக்கான மோனோக்ரோமோ சென்சார் உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட்டுமே இருக்குது. பேக் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம 20x வரைக்குமே டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்க முடியும். ஃபேஸ் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. டச் டு ஃபோக்கஸ் இருக்குது. ஆட்டோ ஃப்ளாஷ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபிக்கு ஒரு 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 1080 பிக்சல் வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிறாப்புல இருக்குது. அப்படியே நம்ம பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா இதில் 6000 mAhக்கான ஒரு டைட்டானியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இவங்க யூஸ் பண்ணிக்கிறதுனால பேட்டரியோட ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதனால் ஓவர் ஹீட்டிங்கு அது மாதிரி தேவையில்லாமல் ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணுறப்போ பேட்டரியோட இது எல்லாத்தையுமே ஹீட் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. 4 வருஷம் வரைக்கும் பேட்டரிக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராதுன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. 50% சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 21 நிமிஷம் தான் ஆகும். 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகுங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் கேமிங் விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பரான மொபைலில் தான் இருக்குது. அப்போ ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதை கம்மி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது சைக்ளோன் வேப்பர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறாங்க. இதனால் 20 டிகிரிஸ் வரைக்கும் நம்மளால் ஃபோன் ஹீட்டை கம்மியாக வச்சுக்கிறாப்புல இதில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளாக்ஷிப் லெவலில் பெரிய பெரிய கேம்ஸ் விளையாடுவீங்களா, ஃப்ளாக்ஷிப் மொபைலில் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இதில் ஹீட் இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாகவே விளையாட முடியும். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 300x வரைக்கும் நம்மளால் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு லவுடான ஸ்பீக்கர் தான். இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுக்கல. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த மொபைலில் NFC சப்போர்ட் கிடையாதுங்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ 18,000 ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்க்குறதுக்கு இந்த மொபைல் ஒரு சூப்பரான மொபைலில் தான் எனக்கு தோணுது. இந்த 18,000 இந்த மொபைலில் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம்.